ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜலக்ஷ்மி. இன்னைக்கு மண்டே மார்னிங், வீக் ஃபஸ்ட்டு டே. இன்னைக்கு பரபரப்பான வேலைகள் இருக்குது. ஸோ மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சூடாக ஒரு டீ போட்டு குடித்தாதான் மற்ற வேலை எல்லாமே பார்க்க முடியும். ஸோ பால் அடுப்பில் வச்சுட்டு பால் காய்ச்சிட்ருக்கு. ஸோ குட்டியாக ஒரு அக்னி கடவுளுக்கு ஒரு குட் மார்னிங் ஒன்று சொல்லிடலான்ட்டுன்னு குட் மார்னிங் போட்டாச்சு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு லஞ்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சைட் பை சைடு டீயும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஹஸ்பண்டுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலான்ட்டுன்னு கொடுத்துட்டு இருந்தேன். அவர் மார்னிங் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். ஸோ அப்படியே அவருக்கும் ஒரு டீ கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டுன்னு யோசிச்சே இருந்தேன். சமைக்கிறது தாங்க பெரிய விஷயமா இருக்குது. என்ன சமைக்கிறது அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இன்னையோட கார்த்திகை மாதம் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் டே தான், நான்வெஜ்ஜு. ஏன்னா இது வரைக்கும் இந்த 1 மந்த் நம்ம நான்வெஜ் எடுக்கல. இதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ பார்த்தோம்னா லெமன் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டுன்னு லெமன் ரைஸ் தான் செஞ்சிட்ருக்கேன். கருணக்கிழங்கு பொரியல் பண்ணிகிட்டு இருந்தேன். லெமன் ரைஸுக்கு இன்னைக்கு சிம்பிளான லெமன் ரைஸ் தான் செஞ்சேன். 2 விதமாக லெமன் ரைஸ் நம்ம செய்யலாம். எல்லா தாளிப்பும் நம்ம கொடுத்துட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் நம்ம ஊற்றி நல்லா கொதி பேஸ்ட்டு பதத்தில் சாதம் போட்டும் நம்ம கலரலாம். அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். இது ஈஸியாக ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸும் ஈஸியாக இது நம்ம லெமன் ரைஸ் செய்யலாம். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நிலக்கடலை இது எல்லாமே போட்டு நான் எண்ணெயிலே நல்லா வறுத்துட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு சாதம் வடித்தது ஆற விட்டுட்டு சாப்பாடு போட்டு நல்லா கலரை விட்டுட்டு லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உங்களுக்கு சால்ட் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா செமையான டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட் பை சைடு கருணக்கிழங்கு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். கருணக்கிழங்கு மீன் மாதிரியும் நம்ம பண்ணலாம். குட்டி குட்டி க்யூப்ஸ் மாதிரி நம்ம போட்டுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். கருணக்கிழங்கு பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதேமாதிரி கடுகு போட்டுட்டு வேக வச்ச கருணக்கிழங்கை போட்டுட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டோம்னா ஸோ கருணக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.